மர்மமா. இந்த பிச்சைக்கார நாயை யார் இங்க சாப்பிட உட்கார வச்சது? இவெல்லாம் மொத ஆளா சாப்பிடலன்னு யார் அழுதா? Throw this beggar out of here. ஹே சந்தியா, வாய மூடு. அறிவு இருக்கா அவனுக்கு? இப்படி ஈவ இருக்கமே இல்லாம சாப்பிடுறவங்களை எழுந்திருக்க சொல்ற மனுஷியா நீ எல்லாம்? அப்போது அந்த இடத்திற்கு வந்த சந்தியாவின் கணவன் விவேக், கேவலம் ஒண்ணுக்கு உதவாத அந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன்லாம் போடாத. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஊட்டில இருந்து மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கேன். அவர் வரும்போது உங்களை மாதிரி பிச்சைக்கார நாயங்களை பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு? என்ன அதானே, ஏதோ அப்பா சொன்னாருன்னு போனா போட்டுன்னு உங்க ரெண்டு பேத்தையும் உள்ள விட்டோம். அதுக்கு உங்க லோக்கல் புத்தியை காட்டிட்டீங்கல்ல. வேணும்னா சாப்பாட்டு பார்சல் கட்டி தர வெளியில எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. சூர்யா, இதுக்கு மேலே நீங்க அவமானப்படுறதை என்னால பார்க்க முடியாது. எந்திரிங்க ப்ளீஸ். பிரீத்தி கோபத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள். உடனே சூர்யாவும் அமைதியாக பிரீத்தியின் பின்னால் சென்றான். யாரு யாரு? இவன் ஒரு அனாதை பையன் சார். இவன் பேரு சூர்யா. இந்த வீட்டு ஓனர் சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க அக்கா பிரீத்தியை தான் இவன் கல்யாணம் பண்ணிருக்கான். என்னையா சொல்ற? 500 கோடிக்கு வாரிசான அந்த பிரீத்திய எப்படியா அந்த பிச்சைக்கார நாய்க்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா? அதான பெரிய மர்மமா இருக்கு. திடீரென அந்த வீட்டு வாசலில் மலமளவென சைரன் பொருத்திய கார்கள் சீறிக்கொண்டு வந்தன. அதிலிருந்து தன் பிளாக் கேட்ஸ் படையுடன் இறங்கிய மினிஸ்டரை விவேக், மினிஸ்டர் இஸ் ஹியர். அனைவரும் வரவேற்றனர். அனைவருக்கும் வணக்கம் வைத்துக் கொண்டிருந்த மினிஸ்டரின் முகம் திடீரென தூரத்தில் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக மாறியது. கூட்டத்தில் தன் முகத்தை மறைத்தபடி சூர்யா மெல்ல நகர்ந்து செல்ல, சூர்யா, திடீரென அவனின் கையை ஒரு கை இறுக்கமாக பிடித்தது. சூர்யா சார், நீங்களா? என்ன சார் கூல இது? உங்க அப்பாயின்மெண்ட்டுக்கா நான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். சார் வாங்க சார் சாப்பிடலாம். உண்மையில் யார் இந்த சூர்யா? பேங்க் அக்கவுண்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாத சூர்யாவிற்கு அமைச்சர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்? சூர்யா எங்கிருந்து எப்பொழுது ஊட்டிக்கு வந்தான்? அவன் என்ன காரணத்திற்காக பிரீத்தியை திருமணம் செய்து கொண்டான்? எதற்காக அவர்கள் அந்த உறவில் நீடித்து வருகின்றனர்? வாருங்கள் பார்க்கலாம். மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் ஊட்டி பஸ் ஸ்டாண்டிற்கு வந்து இறங்கிய சூர்யாவின் கையில் வெறும் 200 ரூபாய் பணம் மட்டுமே இருந்தது. அதோடு அவன் முகத்தில் பெரும் சோகமும் நிரம்பி இருந்தது. குறைந்த விலைக்கு சாப்பிட ஒரு ரோட்டு கடைக்கு சென்றான். அப்போது திடீரென அவனது அம்மாவின் ஞாபகம் வர கண்களில் இருந்து கண்ணீர் கசிய தொடங்கியது. சூர்யா அவனது அம்மாவை இழந்து அன்றோடு 2 வாரங்கள் ஆயிருந்தன. சூர்யாவிற்கு எல்லாமே அவனது அம்மாதான். நீண்ட நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் மரணப்படுக்கையில் கிடந்த அவனது அம்மாவை காப்பாற்ற சில லட்சங்கள் தேவைப்பட்டன. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால், சூர்யாவிற்கு அவனது சொந்த குடும்பத்தாரே உதவுவதற்கு முன்வரவில்லை. சரியான சிகிச்சையை உரிய நேரத்தில் அளிக்காததால் சூர்யாவின் அம்மா இந்த உலகை விட்டு மறைத்து விட்டார். சொந்தங்கள் மீதும் இந்த வாழ்க்கையின் மீதும் இருந்த நம்பிக்கை அவனது அம்மாவின் மரணம் முற்றிலும் இழக்க செய்திருந்தது. இதோ இப்போது அனாதையாக இந்த ரோட்டு கடையில் சாப்பிட முடியாமல் கை காய்ந்து போகும் அளவிற்கு நீண்ட நேரமாக தன்னிலை மறந்து அமர்ந்திருந்தான் சூர்யா. டேய், யார் அது? எனக்கு தெரியலண்ணே. தம்பி, யார் நீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? கடை எடுத்து வைக்க போறேன். சாரி, நான் ஏதோ ஒரு நினைப்புல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவச் சென்றான் சூர்யா. அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார். தம்பி, ஊட்டியில நீங்க எங்க போனோம்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? அது ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன். என்னப்பா சொல்ற? யாரும் இல்லைங்கிற, எங்க போறதுன்னு தெரியலங்கிற. உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு. நீ இங்கே இரு, அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்றேன், இருந்து சாப்பிட்டு போ. இந்தாங்க. அட, அதெல்லாம் ஒண்ணு வேணா, உள்ள வைப்பா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம? தம்பி, சாப்பிட்டு தான் போறேன். அதுக்குள்ள ஏதாவது யோசனை வந்தா சொல்றேன். உட்காருப்பா. அண்ணா, என்னால முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா? சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான். எதிரே ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க
சக்திகளை இழந்து மெலிந்த ஒருவன் ஒரு மோதிரத்தால் சிங்கத்தின் பலத்தை பெற்றது எப்படி? என் பெயர் வருண சித்த. இத்தனை ஆண்டுகளாக உன் மோதிரத்தில் தான்